friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Dalgona coffee தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரே காஃபி மிக்சர் வச்சு 3 types of Dalgona coffee எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் and easy. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து நீங்கள் நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சின பாலில் இருந்து ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்து நல்லா ஆற வச்சு அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் காஃபி பவுடர். இந்த ஸ்பூனுக்கு நான் 3 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். எனி கைண்ட் ஆஃப் காஃபி பவுடர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போது 3 டேபிள் ஸ்பூன்ஸ் சூடாக இருக்கிற வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நான் பீட்டர் யூஸ் பண்ணல, விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லெங்க்தியான ப்ராசஸ் தான், பிகாஸ் கொஞ்சம் கையும் வலிக்கும். நல்லா விஸ்க் பண்ணணும், அப்போ தான் காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விஸ்க் பண்ண நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டார்க்காக இருந்தது இப்போ லைட் கலர் ஆயிடுச்சு. இப்படி நல்லா திக்கான ஒரு ஸ்டிஃப் பீக் வர்றது அளவுக்கு விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹாட் அண்ட் கோல்ட் Dalgona காஃபி ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸில் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹாட் மில்க் வந்து ஒரு கிளாஸில் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்ட கிளாஸில் வந்துட்டு கோல்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்கிற காஃபி மிக்சரை ஹாட் மில்க் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே வந்து நான் சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காண்டி சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஈவன் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் இப்போ வந்துட்டு நம்ம கோல்டு மில்க் கூட நம்ம காஃபி மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்கூப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலேயும் வந்துட்டு நான் சாக்கோ சிப் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா சாக்லேட் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹாட் அண்ட் கோல்ட் Dalgona காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாக்லேட் Dalgona பண்ணுறதுக்கு நான் வந்து ரிமைனிங் காஃபி மிக்சர் கூட 1 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் கிளாஸில் வந்து ஹாட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் காஃபி மிக்சரை அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அது மேலே ஒயிட் சாக்கோ சிப் ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன்.
டேஸ்டியான 3 டைப்ஸ் ஆஃப் டல்கோனா காஃபி ரெடி. எல்லாரும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.